தனுஷோட ஆக்டிங்கில் அவருடைய 50வது மூவினா அது ராயன் மூவி தான். இந்த மூவியை சம்மரில் ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஜூன் 7க்கு தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கிட்டத்தட்ட சம்மர் எல்லாமே முடிஞ்சு தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது போல். இதுக்கான ரீசன் என்னென்னா, சம்மருக்குள்ளே நிறைய மூவிஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். இதை விட இன்னும் நிறைய பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதனாலவே இந்த மூவியோடைய ரிலீஸ் ஜூன் 7க்கு போயிருக்கிறதா ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எதுவுமே இன்னும் மூவிலேருந்து ரிலீஸ் ஆகலை. சீக்கிரமாகவே என்னுடைய கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டை மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கிற மூவி இந்த ராயன் மூவி தான். இவருடைய 50வது மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை எந்த அளவுக்கு இவர் பூர்த்தி செய்ய போகிறாரு அப்படின்னு ஜூன் 7 தேட்டருக்கு வந்தால் தெரியும். ஜியான் விக்ரமுடைய ஆக்டிங்கில் அவருடைய 62வது மூவி தான் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியில் சுராஜ், எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருந்த டைமில் இப்போ துஷரா விஜயன் அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. கிராமத்து கலந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக இந்த மூவி இருக்க போகுது. விக்ரமோட ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோமே. துஷரா விஜயன் அவர்களோ சார்பட்டா பரமையில் செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்துருப்பாங்க. அதே அளவுக்கு இப்போ ஜியானுடைய 62லையும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஜியானுக்கும் துஷரா விஜயனுக்கும் எந்த மாதிரி காம்போ ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த 62வது மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. மோகனுடைய ஆக்டிங்கில் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஹரா அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ஏப்ரல் 14க்கு இந்த மூவிலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 90ஸில் இவரோட மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவி. ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஹரா மூவியில் இவர் ஆக்டிங் பண்ணி இப்போ அந்த மூவியும் தேட்டருக்கு வரப்போகுது. ஒரு சின்ன கிளிப்ஸோட ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ஹைப் அதிகப்படுத்தியிருந்தாங்க. இப்போ நேரடியாகவே இந்த மூவியோட டீசருக்கு வந்துட்டாங்களே. சம்மர் டைமில் இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ராம் பொத்தனோட ஆக்டிங்கில் டபுள் எக்ஸ் மூவி தான் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோட ஷூட்டிங் இன்னும் ஒரு 20 நாள் பெண்டிங் இருக்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் சீன், கிளைமேக்ஸ் சீன் ஒரு 2 சாங் வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. பிளான் போட்ட மாதிரி ஜூனில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ராம் பொத்தனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தலை. ஆனால் அந்த டபுள் எக்ஸ் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. அதை கரெக்டாக பூர்த்தி செய்கிறாங்களா அப்படின்னா இந்த மூவி ஜூன் தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. ரன்வீர் கபூரோட ஆக்டிங்கில் ராமாயணத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இதே மூவியில் சாய் பல்லவி, யஷ் அவர்கள் எல்லாமே ஆக்டிங் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில அப்டேட் போய்கிட்டு இருந்தது. ரீசெண்டாக அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறதா கன்ஃபார்ம் அப்டேட் போய்கிட்டு இருக்கு. வர ஏப்ரல் 17க்கு இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலான்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ராமாயணத்தை பேஸ் பண்ண நிறைய மூவிஸ் இது வரைக்கும் வந்துடுச்சு. இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. நியூவான ஏதோ ஒரு கதைக்களத்தை ராமாயணத்துலேருந்து எடுத்து மேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏற்படுத்தும். ரீசெண்டாக பிரபாஸோட ஆக்டிங்கில் ஆதிபுருஷ் மூவியும் ராமாயணத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி தான். மும்பையில் இப்போ கரண்ட்டாக அந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. 2025 எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும் அப்படின்ற போல் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இன்னும் பேன் இண்டியா வயசில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போவே பெரிய பெரிய ஆக்டர் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்களே. கண்டிப்பாக பட்ஜெட்டும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் போட்ட மாதிரி இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஹை பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்துமே. அக்ஷய் குமார், மாதவன், அனன்யா எல்லாமே ஆக்டிங் பண்ணுற நெக்ஸ்ட் ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சங்கரா அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி தான். இது ஒரு எஃபிக் ஜேர்னரி ஃபில்மாக தான் தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தர்மா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிக்க போகிறாங்க. ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே ஆரம்பிக்க போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்களே. மாதவன் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே பெரிய பெரிய ரெஸ்பான்ஸோட மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த அக்ஷய் குமாரோட சேர்ந்து ஆக்டிங் பண்ண போகிற இந்த சங்கரா மூவியும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அக்ஷய் குமார் தொடர்ந்து நிறைய எபிக் மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ இவங்க 3 பேருடைய காம்போவில் சங்கரா மூவி தயாராகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரும். ஷங்கி அப்படின்னு டைட்டில் வச்சா நெக்ஸ்ட் ஒரு மூவியோட அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்க. பூஜா ஆக்டும் ஆஷன் ஷெட்டி அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. நதீத் வாலாவுடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. 2025 பிப்ரவரி 14 மெயினாக வச்சு இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அட்னன் ஏஷக்கும் யாசிர் ஷாவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. லவ் ஸ்டோரி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் இந்த மூவி இருக்க போகுது. ஹிந்தி வெர்ஷனில் எந்த மாதிரியான லவ் ஸ்டோரியில் மேக் பண்ணுவாங்களோ மூவிஸை அதே ஜேர்னரில் தான் இந்த மூவி தயாராக போகுது. ஷங்கி அப்படின்னு முன்னாடியே இந்த மூவியோட டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே.